நம்மளில் சிலவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த உலக சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களில் பயம். அதை மனசை சம்மந்தித்த வரைக்கும் ஒரு பெரிய வியாதி. இந்த ஆளுங்களுக்கெல்லாம் உடம்புக்கு சின்ன அஸ்வஸ்ததை வந்தாலே போகிறோம். ஒரு சின்ன தும்மல், ஜலதோஷம், காய்ச்சல் வந்தாலே, ஐயோ நான் செத்துடுவேனோ, எனக்கு கேன்சர் ஆகோ, உள்ளே ஏதாவது நடந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு பயம். வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். என் காசெல்லாம் தீர்ந்துடுமோ, எனக்கு வேலையில் நிம்மதி இல்லாமல் போயிடுமோ, இப்போ எல்லோரும் ஏஐன்னு சொல்கிறாங்களே, எனக்கு வேலை நஷ்டப்பட்டு போயிடுமோ, இருட்டை கண்டா பயம், தண்ணியை கண்டா பயம், இந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் பயம். அந்த மனசில் அவங்க அந்த பயங்கிற ஒரு ஃபீலிங், இமோஷன் அவங்கள பயங்கரமாக போட்டு அலட்டிக்கிட்டு இருக்கும். வெளியே அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அவங்களால எந்த வேலையிலையும் சோபிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் இந்த உள்ளே இருக்க பயம். ஓகேயா? அப்போது இந்த மாதிரி ஒரு எல்லை கடந்த பயம், நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பயம் எல்லாம் இருக்குது, இல்லைங்கள, ஆனால் அது லிமிட்டோடு இருந்தால் பரவாயில்ல. அந்த லிமிட்டு கடந்து, எல்லை கடந்து இந்த நெகட்டிவ் இமோஷன் மனசில் கடந்துச்சுன்னா அவங்கள எந்த விதத்துலேயும் வாழ்க்கையில் முன்னேறவே விடாது. அதுக்கு கூட ஆனால் ஃப்ளவர் ரெமிடியில் பரிகாரம் உண்டு. கரெக்டான ஃப்ளவர் ரெமிடி சாப்பிட்டாங்கன்னா இந்த எல்லை கடந்த பயத்தை போக்கி நார்மல் லெவலுக்கு அவங்களால வர முடியும்.